வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நல்ல முத்தின பரங்கிக்காயை நம்ம வாங்கிக்கலாம். அந்த பரங்கிக்காயை கீற்று போட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலையும் உள்ளே இருக்கிற அந்த விதை பகுதிகளையும் நல்லா சுத்தம் பண்ணிடலாம். மேலே இருக்க தோல் கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருக்கும். அதனால் சின்ன நைஃபாக வச்சு இந்த மாதிரி பார்ட்டாக சுத்தம் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற சதை பகுதியையும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு சின்ன கிரேட்டராக, அதாவது ரொம்ப மைன்யூட்டாக நமக்கு கிரேட் ஆகி வரணும், மெலீஸான துகள்களாக வரணும். அந்த மாதிரி ஒரு கிரேட்டர் எடுத்து நல்லா துருகி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பரங்கிக்காய் துண்டுகளையும் நான் இதே மாதிரி திருகி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப மைன்யூட்டாக சின்ன சின்ன துகள்களாக வந்திருக்குது. இதை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, அதாவது நெய் அதிகமாக விரும்புகிறவங்க இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம். அதோட கூடவே ஒரு 8லேருந்து 10 முந்திரி பருப்பு, பாதாம் ஒரு 6லேருந்து 7 பாதாம் ரெண்டாக உடைச்சது, அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுபடுற வரைக்கும் வறுத்துட்டு, அதோட கூட 8லேருந்து 10 காஞ்ச திராட்சை, இது நல்லா செவந்து வரும்போது அதை போட்டோம் அப்படின்னா அது கொஞ்ச நேரத்தில் நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துடும். இந்த அளவுக்கு உப்பி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இது எல்லாத்தையுமே வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம துருவி வச்சுருந்த காயை அளந்து சேர்த்துக்கலாம். சும்மா ரஃப்பாக ஒரு பவுலில் அளக்கும்போது 2 கப்பு பரங்கிக்காய் இருந்தது. 2 கப்பு பரங்கிக்காயும் இதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது இந்த மாதிரி வதக்கும்போது அந்த பரங்கிக்காயில் இருக்கிற ஈரம் நமக்கு கொஞ்சம் குறைஞ்சி கிடைக்கும். அந்த அளவுக்கு ஈரம் குறைஞ்சி ட்ரை ஆகிற ஸ்டேஜில் ஒரு 3/4 டம்ளர் பால், பசும்பால் தாங்க, காய்ச்சினதோ காய்ச்சாதோ எது இருக்கோ அதை நம்ம சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மினிமம் 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேக வச்சோம் அப்படின்னா பரங்கிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். 6 நிமிஷம் அப்படியே வேக விடாமல் நடுவில் எடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலந்து விட்டு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா பரங்கிக்காய் சாஃப்டாக இந்த அளவுக்கு வெந்து வந்துடும். இதை பார்க்கும்போதே தெரியுது, பால் நல்லா சுண்டி காயும் நல்லா வெந்து வந்திருக்கிறது. ஒரு தடவை காய் எடுத்து செக் பண்ணிக்கலாம், காய் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வெந்து வந்திருக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு இனிப்பை சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் பரங்கிக்காய் அளந்தோமோ அதே கப்பில் 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப இனிப்பான பரங்கிக்காய் அப்படின்னா ஒரு 1/2 கப்பு இருந்தாவே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ நாட்டு சர்க்கரையோட பரங்கிக்காய் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூளையும் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஈரத்தன்மை அதிகமாகும். ஏன்னா அந்த நாட்டு சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி அந்த ஜீரா மாதிரி ஆகி அதில் எல்லாமே நமக்கு வந்துட்டு அந்த பாகில் காய் நல்லா திரண்டு வரணும். இது மினிமம் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் ஆகுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 4 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எந்த அளவுக்கு சுருண்டு வருதுங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இது இந்த அளவுக்கு சுருண்டு வந்து ஃபைனலாக சைடில் இருக்கிற நெய்யெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றினோம் இல்லையா, வதக்கும்போது அந்த நெய் எல்லாமே பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் எல்லாம் வானலை விட்டு ஒன்று போல் விட்டு வரும், ஒரே மாதிரி திரண்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எகெயின் ஒரு ஸ்பூன் நெய், அதோட கூட நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை பாதாம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம சேர்த்து ஜஸ்ட் ஒன்று கலந்து விட்டு இறக்கி வச்சா அடி கனமான பாத்திரம் அப்படின்னா இன்னும் நல்லா திரண்டு அல்வா ரொம்பவே கெட்டியாக வரும். இல்லை நம்ம நார்மலான ஸ்டீல் பாத்திரத்தில் தான் செய்யணும் அப்படின்னா சூடு சீக்கிரம் அடங்கிரும். அப்படிங்கிறதுனால ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் இன்னும் 2 நிமிஷம் சேர்த்து வச்சு நம்ம கிளறிக்கலாம். இப்போ இது நல்ல இரும்பு வானல் அப்படிங்கிறதுனால சூடு நிற்கும்னு இது இப்படியே நான் இறக்கி வச்சிட்றேன். பார்க்கும்போதே தெரியும் சைட்ஸில் எல்லாமே நெய் நல்லா வந்து விட்டு வந்திருக்கு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டு பார்த்தா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து பர்ஃபெக்டாக திரண்டு வந்திருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டான பரங்கிக்காய் அல்வா தயார். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.